ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செமையா இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஒரு பிராண்ட் நியூ கேம் சீரீஸ்ல தான் இருக்கும். என்ன கேம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 ரீமாஸ்டர். ஆல்ரைட் கைஸ், நம்ம எபிசோட் 1ல தான் இருக்கோம். நம்ம கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம கேமை கண்டினியூ பண்ணிடலாம். ஆல்ரைட், ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக பாட்டுக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஆல்ரைட், here we go. ஆல்ரைட் கைஸ், நம்ம லாஸ்ட் டைம் வேற லெவலில் தம்சம் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. செகண்ட் பார்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவளோட வெயிட்டிங் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க, ப்ரோ பார்ட் 2 போடுங்க, பார்ட் 2 போடுங்க. ஸோ அவங்களுக்காக நான் கண்டிப்பா போடுறேன். ஆல்ரைட் கைஸ், பார்ப்போம். சோனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஜோலை காட்டுறானுங்க. ஜோல் தானே இது கிட்டார் வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. ஆமா, அவரோட கை தான். அவர் கை பார்த்த தெரியல, எனக்கு தெரியல என்ன ஆச்சுன்னு. நான் வந்து அவளை ஃபயர் ஃப்ளைஸ்க்கு கூட்டிட்டு போகணும், அதான் என்னோட மிஷனா இருந்துச்சு. நாங்க பாதி கண்ட்ரியை கடந்து போனோம், ரொம்பவே கஷ்டப்பட்டு போனோம். அவளுக்கு வேணும் அந்த இம்யூனிட்டி, அந்த இம்யூன் பவர் வந்து அது வேணும். அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறமா எல்லாமே நாங்க பை பண்ணோம். எங்களோட கியூர் வந்து அது வந்து ஒரு பிஸ்னஸாவே மாறிடுச்சு அவங்களுக்குள்ள. நான் வந்து அவளுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நாங்க சாதிச்சிட்டோம், அந்த இடத்துக்கு போயிட்டோம். நாங்க ஃபயர் ஃப்ளைஸை கண்டுபிடிச்சாச்சு ஃபைனலி. அவனாலதான், ஏன்னா அவளாலதான் கியூரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அவளோட பிளட் சாம்பிள்ஸை வச்சு தான். அதுல கேட்ச் என்னன்னா, அது வந்து அவளை சாவடிச்சிரும். ஓ, அந்த மாதிரி கட்டுறாங்க. டாக்டர், நீ எங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? அவளை நான் கொண்டு போக நான் விட மாட்டேன். இதுதான் வந்து நம்ம ஃபியூச்சரு. அவளோட உயிர் எல்லாத்தையும் காப்பாத்தும். ஜோல் தான் அது உடலன்னு நினைக்கிறேன். அவன் செத்துருவான்னு ஜோல் வந்து விடவே இல்லைங்க. அட கடவுளே ஜோல். அதுக்கப்புறம் நீ என்னதான் பண்ண? நான் அவளை காப்பாத்தினேன். ஆமா கைஸ், நம்ம லாஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்துருப்போம்ல, நம்ம தான் இந்த இடத்துல ஃபுல்லா தம்சம் பண்ணிட்டு வேற லெவலில் அவளை காப்பாத்திருப்போம். ஏன்னா எலியை பொறுத்த வரைக்கும் ஜோலுக்கு ஒரு நல்ல பொண்ணு, அவளோட பொண்ணு சேரா இறந்தால, அதுக்கப்புறம் இவளை தான் தன்னைத்தானே ஒரு பொண்ணா பாத்துக்கிறான், அவளோட பொண்ணு மாதிரி. பாருங்க, பேபி கேர்ள் அப்படின்றாரு. நான் அவனை காப்பாத்திடுறேன். கைஸ், கிராஃபிக்ஸ் பாருங்க, வேற லெவல் அப்கிரேட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததோட. அவனை பார்த்தாச்சு, அவனை விடாதீங்க. அந்த சீன் தெரியும்ல கைஸ், நம்ம லாஸ்ட் டைம் இந்த இடத்துல பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் எப்படி அது கண்டினியூ ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ். அட கடவுளே, டாமி வந்து அதே தான் சொல்றாரு. அவ்வளோதானா? இது வந்து ஒரு பெரிய விஷயம். எலிக்கு தெரியுமா இந்த விஷயம் நீ பண்ணது? நான் அவகிட்ட என்ன சொன்னேன்னா, அவங்க வந்து உன்னை வச்சு ஒரு டெஸ்ட் மட்டும் தான் எடுத்தாங்க. நான் என்ன சொன்னேன்னா, அவளோட இம்யூனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அவட்ட போய் சொல்லியிருக்கான்ல, அதான் நம்மளுக்கு தெரியுமே. அது வந்து நீ சொன்னதுக்கு அவன் நம்பிட்டாளா? நம்பிட்டான்னு தான் நினைக்கிறேன், எதுவும் உண்மைன்னு தெரியாது. அவ என்ன நினைக்கிறான்னு தெரியல, நம்பி இருக்கணும் அப்படின்றான், வேற வழி இல்லை. ஓகே, நம்ம போய் ஆகணும் இந்த இடத்த விட்டு. ஆல்ரைட் கைஸ், லெட்ஸ் கோ. நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் அஸ் கம்ப்ளீட் சீரிஸை போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அண்ட் செகண்ட் பார்ட்டை நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். அதே மாதிரி என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துடலாம். எபிசோடாக இருக்கும். இல்லை நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த எபிசோட தான் கண்டினியூ பண்ணி வந்திருக்கேன்னா நீங்கள் இதையே கண்டினியூ பண்ணிக்கலாம் கைஸ். லெட்ஸ் கோ. ஓகே, ஃபர்ஸ்ட் இது நம்ம பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடா. ஓகே, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். லெட்ஸ் கோ.
வாவ் காய்ஸ், கிராஃபிக்ஸ் வேற லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக காய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மியூசிக் வரும். நான் வந்து சில காப்பிரைட் சம்பறதுனால நான் அதை கட் பண்ணியிருக்கேன் தற்காலிகமாக. மற்றபடி உங்களுக்கு கேம் சவுண்டு எல்லாமே கேட்குங்க, அதெல்லாம் சூப்பராக கேட்கும். ஆல்ரைட், ஆர்ட் டைரக்டர் யார் பார்த்தீங்கன்னா எரிக் பெல்லிகம் அப்படின்றான். ப்ரோக்ராமிங் டைரக்டர் டார்விஸ், அப்புறம் கிறிஸ்டியனா. ஸோ அவங்க பேரெல்லாம் ஒவ்வொருத்தவங்க பேரும் போடுறாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குதுங்க கைஸ். அண்ட் டெக்னிக்கல் ஆர்ட் டைரக்டர் யார் பார்த்தீங்கன்னா வேலியான் பிரெக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர். அண்ட் லீட் அனிமேஷன், அப்புறம் லீட் சினிமேட்டிக் அனிமேட்டர் எரிக் பிளட்வைன். ஸோ எல்லாத்தோட பேரும் அப்படியே வரிசையாக போடுறானுங்க. வாவ் காய்ஸ், L12 கேலப் காய்ஸ், செவ்வையாக இருக்குதுக்கு பாருங்க. கிராஃபிக்ஸு சான்ஸே இல்லை, இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. ஓ, இங்கேருந்து பாருங்கள் அந்த ஜாக்சன் சிட்டி அவனோட இடம் தான், அவன் தம்பியோட இடம். அந்த இடமே ஃபுல்லாக அப்படியே தெரியுது பாருங்க. லீட் ப்ரோக்ராமிங் எல்லாத்தோட பேரும் அப்படியே சினிமேட்டிக் மாதிரி போடுறாங்க கைஸ். லீட் ஆர்டிஸ்ட்டு, லீட் என்வரான்மெண்ட் ஆர்டிஸ்ட்டு. கைஸ் பாருங்கள், இந்த கேம் சுற்றியில் இந்த கேம் முழுவதும் ஒவ்வொருத்தரும் எத்தனை டேரக்டர்ஸ் எத்தனை ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து கஷ்டப்பட்டு இந்த கேமை சிறுக சிறுக வேறு லெவலில் க்ரியேட் பண்ணியிருப்பானுங்க பாருங்களேன். ஆக்சுவலாக லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 1 2013 விட்டானுங்க. அதுக்கப்புறம் 2023 வந்த கேமு. ஸோ எவ்வளோ வருஷம் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷம் டிஃப்ரென்ஸுங்க. ஒரு கேமை க்ரியேட் பண்ணுறது சாதாரணமான விஷயம் இல்லை. அது வந்து அந்த அளவுக்கு டெக்னிக்காக க்ரியேட்டிவாக வேறு லெவலில் யோசிப்பாங்க. அது ரொம்பவே கஷ்டம். ஆனால் டேலண்ட் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து கடந்து போக முடியும். லீட் கேரக்டர், லீட் ப்ரொடியூசர் எல்லாத்தோட பேரும் போகிறாங்க. இந்த மாடெல்லாம் ஓடிச்சு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க. அதாவது லைட்டு, லீட் லைட்டிங் ஆர்டிஸ்ட்டு, இந்த சினிமேட்டிக் வியூ, இந்த சன்லைட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைட் வெளிச்சம் அந்த மாதிரிலாம். லீட் ஆடியோ, லீட் எடிட்டர், இந்த ஆடியோட சவுண்டு, எஸ்எஃப்எக்ஸ் சவுண்டு, இந்த எடிட்டிங் பண்ணது, ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசரு, லீட் டெக்னிக்கல் டைரக்டர் எல்லாத்தோட பேரும் போடுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா லீட் UI UX டிசைனர். ஸோ ஆர்ட் டிசைனர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க. அப்புறம் குவாலிட்டி. ஸோ ஓகே, மொத்தம் டீம் இந்த கேமை தயார் பண்ணவங்க பேரே போடுவாங்க. ஹாய் கைஸ், நம்ம போயிடலாம். சூப்பராக இருக்குங்க இந்த இடம். அந்த கேட்டு நம்ம வர்றதை பார்த்துட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம குதிரையை உள்ளே கொண்டு போயிடலாம் கைஸ். ஓகே, ஆஷ்லி ஜான்சன் ஸ்டார்டிங்கா. மியூசிக் கம்போஸ்டு பை கஸ்டோ. ஓகே, நான் அதை பார்த்துக்கிறேன், நீ போ. ஓகே, நீ ஷோர் தானே? ஓகே, ஆல்ரைட். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த விபத்துக்கு அப்புறமா ஜாக்சன் கிட்டே வந்துட்டாங்க, அவன் தம்பிக்கிட்டே வந்துட்டாங்க. இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. ஸோ நம்ம என்ன இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு நீ பண்ணது. கிரேவுக்கு நான் கூப்பிட்டு போகிறது இருந்தால் கண்டிப்பாக நான் கூட்டி தான் போவேன் அப்படின்றான். சாராவோட கிரேவ், அவன் சாராவை பற்றி சொல்கிறாங்க. பிரச்சனை இல்லை, நான் அப்புறமா அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றான். சாராவோட பணத்தை வந்து இந்த கிரேவில் தான் இங்கே எங்கேயாவது சுற்றி வட்டாரத்தில் புதைச்சிருக்கிறாரு டாமி. ஆல்ரைட் கைஸ், சூப்பராக இருக்குது. டைரக்டட் பை நெலி ட்ரக்மேன். அவர் தாங்க வேறு லெவல். ஹேட்ஸ் ஆஃப் நெலி, செமையாக பண்ணியிருக்கீங்க கேமை. இதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு இருக்குல்ல. இந்த ஷூவை பார்த்தா ஓகே எலியே தான், கண்டிப்பாக எலியாக தான் இருக்கும். ட்ராயிங் வரைஞ்சிட்டு இருக்கிறாளா என்ன, சோனின்னு போட்டிருக்கு பாருங்க அந்த இதில். ஓ மை காட், எலி. ஓகே, அவன் வரான். ஜோல், ஹலோ எலி. ஆலி அவளுக்கு காது கேட்காதுடா, ஹெட்ஃபோன் மாட்டியிருக்கிறான் அவன். ஆல்ரைட் கைஸ், ஸோ ரூம் ரொம்பவே அற்புதமாக தான் வச்சுருக்கா. அவளோட ரூம் நல்லா இருக்குங்க. ஒர்க் பெஞ்சா இது. பயந்துட்டா, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். இல்லை, நான் டோரை தட்டுனேன், உனக்கு காது கேட்கல. ஏய் ஏய், என்ன விஷயம் ஜோல்? ஜஸ்ட் உன்னை பார்க்கணும்னு நினச்சேன், அதான்.
I'm talking about how impressed they ஸோ are. ஜனங்களாம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க, நீ ரொம்பவே அற்புதமா வேலை பார்த்துட்டு இருக்கிற, Helping out. எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற அற்புதமான வழியில. It's good. ஓகே, அது குட் தான். Tommy and I went out riding the other ஸோ day. நானும் டாமியும் வந்து வெளியூருக்கு போயிருந்தோம், குதிரை வழியாக ரைட் பண்ணிட்டு இருந்தோம், உன்னை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம் அதிகமாக. He told me a joke. ஸோ அவன் வந்து ஒரு ஜோக் சொல்லியிருந்தான், அவன் வந்து உன்கிட்ட சொல்லலான்னு நினச்சேன். Oh shoot, I forgot. அது வந்து மறக்கவே முடியாதுல்ல. Something about a clock. ஸோ அது வந்து ஒரு It's ஜோல், it's pretty இது வந்து late. ரொம்ப லேட் ஆயிருச்சு, Get up in a few நான் வந்து hours. ஃபியூ ஹவர்ஸில் நீ எந்திரிச்சாகணும். எனக்கு புரிஞ்சு I want to உனக்கு ஒன்னே ஒன்று காட்டலான் இருந்தேன், Give me ஒரே ஒரு செகண்ட் தான், காட்டிட்டு நான் போயிடுறேன் அப்படின்றான். ரொம்ப ஃபன் இல்லைங்க. என்னது இது? ஓ, கிட்டாரா? some folks call this thing. ஸோ வந்து இது பேர் தான் நிறைய பேர் கீட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணி இது எனக்கு தெரியாது பேர் அப்படின்றான். Want to hear something? உனக்கு ஏதாவது கேட்கணுமா? Okay. ஓகே ஓகே. பாவங்க ஜோலு. ஆக்சுவலாக எனக்கு ஜோலோட கேரக்டர் ரொம்பவே பிடிக்குங்க. Promise me. ஸோ எனக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணு, நீ வந்து இதுக்கப்புறமா சிரிக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு. I'll laugh. நானும் சிரிக்க மாட்டேன், எங்கே வாட்ச் காட்டு அப்படின்றான். I won't. ஓகே, I'm trusting you. நான் உன்னை தான் நம்பியிருக்கேன் அப்படின்றான். ஓகே ஆல்ரைட் கைஸ், கிட்டார் நம்ம தான் ப்ளே பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். ப்ளே பண்ணிடுவோம். ஓகே, மவுஸில் நம்ம ப்ளே பண்ணுறோங்க, கண்ட்ரோலர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆல்ரைட், ஸோ நல்லா இருக்குங்க பிஜிஎம்மு. சாரி கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காப்பிரைட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நான் சாங்கை கட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. Well, ஓகே, ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். didn't suck. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சாங்கு, அவன் ஒரு பாட்டு பாடி அந்த கிட்டாரை வாசிப்பான். ஸோ அதுதான் இது. ஓகே, இந்த கிட்டாரை வந்து நான் உனக்கு தரலான்ட்டு இருக்கிறேன், இது நீ வச்சுக்கோ, பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்றான். She's yours. சொன்ன மாதிரி இது உன்னோட தான் இனிமே. No. I don't know the. இல்லை இல்லை, அது எனக்கு எப்படி வாசிக்கணும் கூட தெரியாது. Play. எனக்கு ப்ராமிஸ் பண்ணி நீ நல்லா வாசிப்பேன்னு எனக்கு தெரியும், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு. You did. ஸோ இந்த கிட்டாரை அவளுக்கு கொடுக்கறதுக்காக தான் வேற ஊருக்கு போய் எடுத்துட்டு வந்து தொடச்சிட்டு இருந்தான் அந்த கிட்டாரை. Deal. ஓகே, டீலுன்ட்டா. கூடிய சீக்கிரம் நான் உன்னோட சாங்கை வந்து நான் கேட்பேன்னு நான் நம்புகிறேன். ஓகே, Okay. Did ஏதோ சொல்ல வந்தா, do you remember the joke? அந்த ஜோக் ஞாபகம் இருக்கா உனக்கு? ஓகே, What is the downside to eating a clock? ஸோ கீழே வந்து இந்த டவுன் சைடோட கிளாக் வந்து எது சாப்பிட்டுட்டு இருக்கு? It's time consuming. அது வந்து டைம் கன்சூமிங். ஆமாம், டைம் போகிறது தான் அதை சொல்கிறேன். இது வந்து ரொம்பவே டம்பாக இருந்துச்சு, மொக்க ஜோக்கு. Yeah. ஆமாம். Good night, kiddo. குட் நைட் குழந்தை அப்படின்றான். ஜோல் அழகுங்க, நல்லா இருந்தான். அவன் சிரிப்பு தாங்க வேற லெவலு. ஓ, எலி வாசிக்கிறாளா? ரைட் கைஸ், ஸோ ஏதோ ஸ்டார்ட் ஆக போகுது. ஐ திங்க் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. த லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 ரீமாஸ்டர். ஓகே கைஸ், ஸோ என்ன நடக்குது பார்ப்போம். வேற லெவலில் எப்படா அந்த ஜாம்பிஸை வேட்டையாடலான்ட்டு இருக்குது. ஓகே, யாரோ கதை தட்டுறாங்க, யாருன்னு பார்த்துருவோம். வந்துட்டே யாரு கதை தட்டுறா? 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? Shit. கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க பாருங்க. ஸோ இதான் வந்து லாஸ்ட் ஆஃப் அஸ் 2ஓட எலியோட கேரக்டர். ஸோ அதில் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது சின்ன வயசு பொண்ணு மாதிரி இருந்துச்சா? Hey. ஹே Sorry. மார்னிங், Totally overslept. நான் வந்து நல்லா தூங்கிட்டேன், கொஞ்ச நேரம் இரு நான் மாற்றிக்கிறேன் அப்படின்றான், ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறேன் அப்படின்றான். போன நைட் ஞாபகம் இருக்கா? வேற லெவல் பண்ணிட்ட போல நீ. She kissed me. அவ தான் எனக்கு Just கிஸ் me பண்ணா. and Dina. ஸோ டீனான்னு ஒருத்தி இருக்கா, அவள் பார்த்தீங்கன்னா இவளோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் வந்து லெஃப்ட் பிஹைண்டில் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ஒருத்தி இருந்திருப்பா கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ அதே மாதிரி இதில் வந்து டீனான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டான் போல். ஸோ இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டீனாவோட பாய் ஃப்ரெண்டு ஜெஸி இவன் பேர்.
சரி பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் இப்போ தான் 1 மாதம் தான் ஆச்சு பிரேக்கப் ஆகி அதுக்குள்ளே நீ பேச்சப் போயிட்டியா அப்படின்றா. Jealous. I didn't. அவள் வந்து உன்னை ஜெல்லஸ் பண்ணுறதுக்கு தான் அவள் அப்படி பண்ணா. என்னை மன்னிச்சிரு, நான் வேணுக்குனே எதுவும் பண்ணல. I'm messing with you, man. நான் சும்மா தான் சொன்னேன் மேன் அப்படின்றான். நான் வந்து கேர் பண்ணல. நீ ட்ரெஸ் மாற்றிக்கோ அப்படின்றான். It's kind of fucked up you did that. இந்த விஷயம் நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்றான். Stuff together, we're already late. நம்ம சீக்கிரமாக போய் ஆகணும், நம்ம ஆல்ரெடி லேட் ஆகிட்டோம் அப்படின்றான். Smells fine. ஓகே, ஸோ குளிக்க மாட்டா போல, ஸ்மெல்ஸ் ஃபைன் அப்படின்றான். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் பொறுத்த வரைக்கும் சில வார்த்தைகளில் 18+ தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க, குழந்தைங்களா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க மட்டும் இதில் பாருங்கள். ஸோ பெரியவங்க பார்க்கலாம், 18+ மேலே இருக்கவங்க பார்க்கலாம். அதே காய்ஸ் நம்மளோட கேஜெட்ஸ் எடுத்துக்கலாம். ஜேர்னல் புக்கு, டைரி மாதிரி அண்ட் கன் எடுத்தாச்சு. லோடடாக தான் இருக்கும். ஃபைனலி நம்மக்கிட்ட ஒரு கன் கிடச்சிருக்கு. போகிற வழியில் எவனாவது சுட முடியுமான்னு பார்த்துடலாம் காய்ஸ். ஜாம்பிஸ்க்காக தான் வெயிட்டிங். ஓகே, ஸோ பார்க்கலாம் ஜெஸ்ஸி வந்து எங்கே கூப்பிட்டு போகிறான்னு. ஸோ உங்கள் கத்தி இருக்கு பாருங்க. Joel up? ஏய் ஜோல் இன்ஸ்டானா பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் வந்து இன்ஃபெக்டட்லாம் சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். ரொம்பவே கொடூரமான விஷயம். நானும் காலையில் நேற்றுலேருந்து தூங்கவே இல்லை சரியா. ஆனால் என்ன பண்ணுறது, I was just about to get up. இதான் ஆகணும், வேறு வழியில். You got everything? எல்லாமே எடுத்துக்கிட்டியா? Yes. யா எடுத்தாச்சு. போயிடல காய்ஸ், லெட்ஸ் கோ. Heads up. You're the talk of the town this morning. ஏய் இந்த டவுனு ஃபுல்லாக உன்னை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. நேற்று நைட்டு நடந்த சம்பவம் என்ன நடந்துச்சு? See if I got this right. ஓகே, ஸோ நான் மறந்துடுறேன். நீ வந்து டீனா வந்து ரொம்ப கிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறான். Not so. இல்லை அவள் தான் வந்து நீ கிஸ் பண்ண அப்படின்னா. ஓகே 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 புரிஞ்சு, ஃப்ரெண்ட்லி தானே. A push. ஜோலுக்கு இந்த விஷயம் தெரியுமா? Mad at Joel. ஜோலு வந்து தெரிஞ்சு அவன் வந்து நான் அவனை தள்ளி விட்டேன், நான் அவன் மேலே ரொம்ப கோவமாயிட்டேன், அவன் வந்து என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப என்னை ப்ரொடெக்டிவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்றான். Where is she? இதுக்கெல்லாமா சண்டை போடுவீங்க அப்படின்ட்டு இருக்குது. ஓகே, That's Seth. எந்த வழியாக போகணும்? டீனா எங்கே அப்படின்னா டைனரில் இருப்பா. Oh, you never saw me. Nope. ஓகே, Where's your fucking loyalty? ஸோ நீ எங்களை பார்க்கவே இல்லை அப்படின்றான். கொஞ்சமாவது உண்மையாக இருடா அப்படின்றான். Hey, so ஏய் we're okay. நம்ம ஓகே தானே இந்த விஷயத்தில்? You and me? நீ நானுமா? யா நம்ம 2 பேர் தானே. ஓகே தான். Nina and I are done. நானும் டீனாவும் Just டன்னு, பிரேக்கப் ஆயிடுச்சு. Ellie, we're cool. நம்ம கூல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றான். thanks. ரொம்ப நன்றி அப்படின்றா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸிக்கும் டீனாக்கும் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆயிடுச்சு. எலி வந்து அவள் மேலே ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டா, ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதை தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. இங்கே பாருங்கள் நாய்க்குட்டியில் இருக்குங்க இந்த இதில். இந்த நாய்க்குட்டி பார்க்கும்போது லாஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு நாய் வந்து படுத்துட்டு இருக்கும். ஜோல் வந்து அதை கண்டுட்டு அது குலைக்கவும் குலைக்காது, அமைதியாக படுத்துட்டு இருக்கும். இதுலேயாவது இந்த நாய் குலைக்குது. ஆல்ரைட் ஃபைனலி. ஸோ காய்ஸ் இந்த டவுனில் பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன், அது வின்டர் டைமில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க போல், பனி பிரதேசம். ஏய் ஜெஸ்ஸி இங்கே பாரு, Hi. இந்த ஊர் மக்கள்லாம் வந்து ரொம்பவே நிறைய பேர் இருக்காங்க. இவங்க ஒரு பெரிய கேங்கே இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க. இந்த ஜாம்பிஸ் விட்டு இந்த இடத்துல சேஃபாக இருக்காங்கல்ல, அதாங்க இதில் முக்கியம். ஓகே, டிப்ஸி பிட்சன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனர் மாதிரி. Wanna grab some breakfast? உனக்கு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் வேணுமா? இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம். Maria. மரியா எங்க? Back. பின்னாடி தான் இருக்கா? காய்ஸ் போயிடலாம். லெட்ஸ் கோ. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பாரு, இங்கேயும் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஒன்று ஓடிட்டுருக்கு. அதை நான் வந்து கட் பண்ணிட்டேன், ஏன்னா காப்பிரைட்னால நான் வந்து அதை தவிர்க்கணும். நிறைய மியூசிக்ஸ் இருக்குங்க இந்த கேமை சுற்றி, ஸோ அதனால தான். Something he wants to say to you. I ஸோ don't wanna hear எனக்கு about எதுவும் வேண்டாம், அதை பற்றி நீ பேசாத அப்படின்றான். Please. ஏய் அவன்கிட்ட கொஞ்சம் நீ மன்னிப்பு கேட்டுரு, எனக்காக மன்னிப்பு கேளு, நேற்று நைட்டு நீ ஓவராகவே பேசிட்ட அப்படின்றான். ஏய் செத் இங்கே வா. அவன் பேர் செத்தாமா, எவனோ ஒருத்த வரான். ஓகே, இந்த தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றாங்க. Hey, ஹேய் look. ஏய் இங்கே பாரு, I was. லாஸ்ட் நைட் வந்து நான் வந்து ரொம்ப குடிச்சிட்டேன். Sure. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. I'm trying to say I'm sorry. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறேன். Maria tells me that you and Dean are headed out. மெரியா சொன்னா நீயும் டீனாவும் வெளியே போகிறீங்க அப்படின்னு. Made you ஸோ உங்களுக்காக நான் சாண்ட்விச்சஸ் செஞ்சுருக்கேன். Okay. ஓகே, your steak. அதெல்லாம் வந்து ஸ்டேக்கு தான். Thank you, Seth. ரொம்ப நன்றி சார். Yeah. Well, வந்து you be safe out there. 2 பேரும் பத்திரமா இருங்க அங்கே. ஓகே, I appreciate that. நான் உன்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். What you got there?
என்ன கிடைச்சிருக்கு? Baked sandwich. பேக்கெட் சாண்ட்விச்சஸ். நீயே வச்சுக்கோ. Smells good. நல்ல வாசனை. You sure? அது உன்னோடது தான் அப்படின்றான். ஃபைன் தான். Let me walk you out. ரொம்ப வளர்ந்துட்டாங்க எலி. இத்துண்டு இருந்த எலி மாதிரி இப்போ பெருச்சு அழிவிட்டாலாம். ரைட் ஃபன். லெட்ஸ் கோ. When you go out, I want you to trade off with Tommy and Joel. ஸோ நீங்கள் வந்து வெளியே போகணுன்னா டாமிக்கும் ஜோலுக்கும் ட்ரேட் பண்ணிடுங்க. Where do I meet them? நான் எங்கே அவங்கள பார்ப்பேன்? Go up to the northwest lookout. நார்த் வெஸ்ட் லுக்காட்டில் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க இருந்திருப்பாங்க. அது ரொம்ப இன்ஃபெக்டட்ஸ்லாம் நிறைய போகிற வழியில் இருப்பானுங்க. நீங்கள் 2 பேரும் பார்த்து போங்க. I was gonna check out the creek trail. ஓகே, நான் வந்து ட்ரைல்ஸ்லாம் வந்து செக் பண்ணிடுறேன். அதெல்லாம் கவராக இருக்கா இல்லையாமே. Where are the creek trails? குயிக் ட்ரைல்ஸ் தெரியும்ல அப்படின்றாங்க. Really? இங்கே பாருங்க குழந்தைங்கள்லாம் போதுங்க. க்யூட்டுங்க. I'll have the 2 of them take it. ஸோ உங்களுக்கு க்யூட் அதாவது ரொம்ப அவசர ஏற்பாடு ட்ரைனிங் அதெல்லாம் தெரியும்ல அப்படின்றான். போகிற வழியில் ஒரு ப்ரீஃப் மாதிரி நான் கொடுத்துட்றேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். ஸோ ஜெஸ்ஸி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ட்ரெயின்டு பர்சன். Can I talk to you for இல்லை, நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், ஒரு செகண்டு. So, என்னாச்சு? Look, I don't know what's going on with you. உனக்கும் ஜோலுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது Maria. சரியா? Guy really cares about ஆனால் உண்மையிலேயே அவன் ரொம்ப உன்னை கேர் பண்ணியிருக்கான். அவன் வந்து மீன் பண்ணி உன்னை எதுவும் பண்ணலை. Yeah? இல்லை நாங்கள் ஃபைன் தான். ஓகே, அப்போ சரி, நீங்கள் 2 பேரும் ஃபைன்னா ஓகே. ஓகே, நீ மன்னிச்சிரு, நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறேண்ணா. Be safe. சேஃபாக இரு அப்படின்றான். ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறான். ஏய் டீனா, அசைன்மெண்ட்ஸ் வந்துருச்சு வா. ஓ இவதாங்க டீனா. ஓகே, Get your girlfriend at the stables, please. உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு நீ எனக்கு தயவுசெய்து கூட்டு வரியா அப்படின்றான். அட கடவுளே. ஆல்ரைட் கைஸ். Hey, Dina. ஏய் டீனா, Can I talk to you? உங்ககிட்ட கொஞ்ச நேரம் நான் பேசலாமா? Hey, guys. ஏய் இருங்க, நான் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்றான். ஆல்ரைட் கைஸ். ஸோ இவதான் டீனா. ஸோ டீனா, எலி அண்ட் ஜெஸ்ஸி, மரியா எல்லாத்தையும் பார்த்தாச்சு. I just want to say sorry for running off last night. லாஸ்ட் நைட் வந்து நான் ரொம்பவே ஓவர் பண்ணிட்டேன், நான் நீ மன்னிச்சிரு அப்படின்றேன். Totally get it. இல்லை எனக்கு புரியுது, அது பெரிய விஷயம் இல்லை. Bad. நான் தான் ஏதோ தப்பாக நினச்சிட்டேன் போல. எதுக்கு அப்படின்றான். Because I பிகாஸ் இந்த எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வியர்டாக இருக்குல்ல அப்படின்றான். kissed you in front of all. நான் வந்து மற்றவங்க முன்னாடி உனக்கு நான் கிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றான். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பரவாயில்ல. You know what I love about you? நான் வந்து உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே விஷயம் என்ன தெரியுமா? Sentences. என்னோட எல்லா வார்த்தைகளும் நீ டக்குன்னு முடிச்சிடுற, நான் சொல்கிறக்குள்ள நீ முடிச்சிடுற அப்படின்றான். Really get going. ஓகே, நம்மளுக்கு டைம் ஆச்சு, நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம போய் ஆகணும்னு கூட. யார் அவன் ஸ்னோ எடுத்து அடிக்கிறான்? நான் இனி விளையாடவே இல்லை அப்படின்றான். ஏன் நீங்கள் 2 பேரும் சிக்கனா வந்து விளையாடுங்க, விளையாண்டு பாருங்க அப்படின்றாங்க. 2 பேர்த்துக்கும் ஒரு பதில் சொல்லிட்டு வந்துடலாமா? ஓகே, ஆல்ரைட் கைஸ். போச்சு போடு. வேற லெவல். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா எல்இடினா ஸ்கோர் வந்துருச்சு. இந்த ஸ்னோ வந்து இந்த குழந்தைங்க கூட ஃபஸ்ட்டு மிஷின் ஜாம்பிஸை கொள்ளுன்னு பார்த்தா ஸ்னோ விளையாட்டுக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி ஹாப்பினஸ்லாம் இன்னி கொஞ்ச நேரம் தான், ஃபஸ்ட் டைம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குமோ அவ்வளோக்கும் இந்த கேமே ஒர்ஸாக ஆக போகுது, சேடாக ஆக போகுது கைஸ். ஸோ ஓகே, எல்லாம் இந்த குட்டி சாத்தானை போட்டு பழந்தலாம். டே குட்டி சாத்தான் வாங்கிக்கடா. ஓகே, 6 இது எடுத்தாச்சு. ஸோ குழந்தைங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டு பழந்தலாம். 8 ஸ்கோர் எடுத்தாச்சு. ஆல்ரைட், எங்கே இந்த வாங்கிக்கோ போடு. ஓகே, இன்னும் ஒரே ஒரு ஷாட்டு போட்டுடலாம். எங்கடா ஓடுற, இந்த வாங்கிக்கடா. அவ்வளோதாங்க, முடிஞ்சான். ஏய் இது ஃபேரே இல்லை அப்படின்றான். How's it feel? எப்படி ஃபீல் ஆகுது? ஓ குழந்தைங்களாம் இது ஜாம்பிஸ் மாதிரி பிடிச்சிக்கிட்டாங்க. ஓகே, போங்க, டைம் ஆச்சு, விடுங்க, எங்களுக்கு நிறைய வழி இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்றான். I guess I asked for that, huh? Yep. Right guys, let's go. மிஷின் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் மிஷினே பார்த்தீங்கன்னா டீனாவும் வெளியும் காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு ட்ரில்ஸ் இருக்கு வெளியே. So Jesse So wants us to do the creek trails. ஸோ க்ரீக் ட்ரில்ஸ் வந்து ஜெஸ்ஸி வந்து சொல்லியிருக்கான். ஆமாம், ஜோலு டாமி வெளியே இருக்காங்க, அவங்க வந்து கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்கள நம்ம ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சாகணும். எப்படி பாரு, மார்னிங். ஜாக்சன்ஸ் ட்ரென்ச்சா, அதாவது குதிரை இருக்கிற இடங்க இந்த இடம். இந்த ஃபுல்லாக இந்த பேரியட் சுற்றியில் அவங்க வெளிப்பட்டுருக்காங்க, வேறு லெவல் தான். ஓ, ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து குதிரை நம்மளுக்காக கொண்டு வராரு. ஆமாம், ஓகே. ஹேங்க, இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த குதிரைங்களோட இடம். ரைட், ஸோ இங்கே இருந்து தான் அந்த குதிரையை நம்ம எடுத்துகிட்டு கன்ஸு ஆமோஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். 2 குதிரைங்க, க்யூட்டான குதிரை. ஆளுக்கு ஒரு குதிரையா? ஒரே குதிரை போக வேண்டியதானே, எதுக்கு 2 குதிரை? ஓகே விடுங்க, 2 குதிரை இருக்கிறது நல்லது தான்.
டைம் கன்சியூமிங். ஸோ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆளுக்கு ஒரு குதிரையில் தப்பிச்சிடலாம்ல. ஓ ஷிம்மர் இது பேர். ஸோ இந்த குதிரை பேர் ஷிம்மர். ஓகே Decided to join us. கன்ஸு ஜெசி கொண்டு வந்திருக்கான். One for you ஒன்று உனக்கு and one for you. அண்ட் ஒன்று உனக்கு. ஹேய் கைஸ் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் 2 பேத்துக்குள்ள ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி ஓடுது. என்ன லவ் ட்ரையாங்கிள் மாதிரியா? லெட்ஸ் கோ. ஓகே You all know the drill. உங்களுக்கு ட்ரில் என்னன்னு தெரியும். On your routes, நீங்கள் வெளியே போனேன்னா clear any infected. எல்லா லாக் புக்ஸும் மார்க் பண்ணிக்கோங்க. இன்ஃபெக்டட் ஏதாவது இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிடுங்க. ஏதாவது ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்துச்சுன்னா இங்கே ஓடி வந்துருங்க. ரொம்ப ஸ்மார்ட்டாக இருங்க. All right, ஓகே get going. வேற லெவலுங்க. வெறித்தனமான ஸ்பீச் போல. ரைட் கைஸ். என்ன சிரிக்கிறா? Alright guys, let's go. போயிடலாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓ guys, அந்த வியூ பாருங்க செமையா இருக்குது. ஆப்போசிட்ல தெரியுது பாருங்க. அந்த ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி அங்கே ஒன்று தெரிஞ்சு. பில்டிங்கா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த இடத்துல லைட்லாம் நிறைய இருந்துச்சு. ஓகே இந்த இடத்துல ஏதோ ஒரு வீடு மாதிரி ஒன்று காட்டுறாங்க. ஸோ அவங்க தான் இங்கே வராங்களா? யார் அது? ஓகே வேற யாரோ மக்களில் காட்டுறாங்க கைஸ். இல்லை ஒருவேளை இவங்களோட மக்கள் தானா என்னன்னு தெரில. ஸோ பார்க்கலாம். ஓகே ஒரு புது கேரக்டர் காட்டுறாங்க. இந்த புது கேரக்டர் பேர் பெட்டவன் பார்த்துடலாம். கைஸ் ஸோ கைஸ் நான் இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் 2ல வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் 2 கேரக்டர்ஸ் தான் நம்ம விளாடுவோன்னு. மேபி அவ்வளோ கூட இருக்கலாம். இதை 2 ஃபீமேல் கேரக்டர்ஸாக நீங்கள் விளாடுவீங்க. அண்ட் அப்பப்போ ஒரு மேல் கேரக்டராக விளாடுவீங்க. அதாவது ஜோல், எலி அண்ட் இவ பேர் என்னன்னு தெரியல. ஆபியா? ஐயா ஆபி. இவ பேர் ஆபி. அதான் தான் இருக்கும். ஆபி இவ தானே? இவ்வளோ தாங்க இருக்கும் கைஸ். ஸோ இதுதான் நான் கேள்விப்பட்டது. பார்ப்போம் என்ன கேம் என்ன நடக்க போகுதுன்னு. Alright guys, let's do this. Hey அப்படின்றாங்க. ரொம்ப அமைதியாக இருக்குங்க இந்த இடமே ஃபுல்லாக. என்னத்தை நீ ட்ரீம் பண்ணிட்டு இருந்த? என்ன கனவு வந்துச்சு? நான் ஏதாவது பேசிட்டு இருந்தேன் நான். ஆமாம் அந்த பல்ல நடுன்னு கடிச்சிட்டு இருந்த நீ. எங்கே போயிருந்த நீ? உன்னோட கியரை நீ எடுத்துக்கோ. நான் உனக்கு காட்டலான்ட்டு இருந்தேன். உனக்கு காட்டணும். நீ ட்ரெஸ் பண்ணு அப்படின்றான். ஸோ இவ தாங்க ஆபி. அவளோட பேர் சப்டைட்டில் வந்துச்சு. ஓகே கியரை எடுத்தாச்சு. ஆபியா மாறிட்டோமா இப்போ நம்ம? கமான் இந்த வழியாக போகலாம். ஆல்ரைட் கைஸ். இது வந்து ரொம்பவே கோல்டாக இருக்குது அப்படின்றான். சூரியன் மறைஞ்சக்கப்புறம் நம்ம இதெல்லாம் சூடாக இருக்கும்போது பண்ண வேண்டியதானே அப்படின்றான். இல்லை என்னால் வெயிட் பண்ணாமல் இருக்க முடியல. அட்லீஸ்ட் ஏதாவது என்னன்னு சொல்ல வேண்டியதானே. இல்லை நீ அதை பார்த்தா தான் உனக்கு பிடிக்கும். ஓகே X2 வால்ட் ஆப்ஸ்டிக்கல்ஸ். வால்ட் பண்ணியாச்சு. தனியாக எதுக்கு நீ சுற்றிட்டு இருக்கிற? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? எனக்கு தெரியல தூக்கம் வரல அப்படின்றான். ஹலோ கைஸ் போயிடலாம். ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா சவுத் வழியாக போனோன்னா அந்த இடத்துல நல்ல ஒரு வியூ இருக்காமா. கண்டிப்பாக அதை நீ பார்த்தே ஆகணும். ஓகே ஸோ இந்த ஹோம் டவுனை பார்க்குற மாதிரி இருக்கு. ஆல்ரைட் கைஸ் லெட்ஸ் கோ. ஸோ எல்லா டுட்டோரியலும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீ இருட்டு வழியாக நீ பார்த்த அப்படின்றான். ஆமாம் அப்படின்றான். ஸோ இதே மாதிரி நம்ம போயிட்டே இருந்தோம்னா நம்ம இன்னைக்கே டயர்ட் ஆயிடுவோம் அப்படின்றான். ஸ்மெல் வந்து நல்லா தானே இருக்கா அப்படின்றான். கொஞ்ச நாளாக வந்து சரியில்லை அப்படின்னா. இல்லை அவள் பரவாயில்ல. ஏதாவது வியர்டாக இருக்கா ஏதாவது நீ? ஓகே நம்ம குச்சல கைஸ். நீ வந்து எனக்கு ரொம்பவே பயப்படுத்தி விடுற. என்னதான் நீ சொல்ல வர? என்னதான் காட்ட வர? நீ வந்து என்ன பிரேக்கப் பண்ண போறியா மெல்ல கிட்டேருந்து? இல்லை ஓகே என்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரிஞ்சு அப்படின்றான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவன் வந்து இவனோட பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ இவங்க 2 பேர் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். ஆனால் மெல்லுன்னு ஒருத்தி இருக்கா.
அவ வந்து இப்போ அவ கூட தான் டைப்ல இருக்கான், இவ கூட பிரேக்கப் பண்ணிட்டான். ஓ இப்போ வந்து இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஆனா ஆக்சுவலா இவங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்திருக்கேன். Abby, அபி stop looking down. கீழே பார்க்கறது நிப்பாட்டு அப்படின்றான். ஸோ ஆபி பொறுத்த வரைக்கும் இதில் என்னன்னா அவளுக்கு ஹைட்டுனா கொஞ்சம் பயம் போல, கீழே பார்த்தா ஏதாவது ஆயிடுவா. Do we have to go ஓவன், back this way? ஸோ இவன் பேர் வந்து ஓவன். Consider it an opportunity. ஸோ நம்ம ரிட்டர்ன் போகும்போது கூட இந்த வழியாக தான் போகணுமா அப்படின்னா இல்லை இல்லை, Foot up your ass. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட கால் வலிக்குது, ரொம்பவே வலிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே ரைட் கைஸ், போயிடலாம், இதுக்குள்ளே ஸ்குவீஸ் ஆகி போயிடலாம். அண்ட் மேலே ஏறி போயிடலாம் கைஸ். ஓகே நம்ம வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன தான் காட்ட போகிறான் அவன்? ஏதாவது வியூவா? Is it? இதானா அது? We made it. ஆமாம் நம்ம வந்துட்டோம். Holy shit. செமையாக இருக்குதுல்ல வியூ. It's a fucking city. அது பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி. ஓ சிட்டியே இவங்க இன்னி பார்க்கவே இல்லையா? இப்போ தான் பார்க்குறாங்க போல. ஒரு நகரத்தையும் இப்போ தான் பார்க்குறாங்க. Have you told anyone else? யார்கிட்டயாவது இது சொன்னியா இதை பற்றி? இல்லை உன்னை தான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன். Saw an armed patrol go from town. ஸோ அங்கே வந்து நம்மளோட பெட்ரோல் அந்த அவுட் போஸ்ட் வரைக்கும் இருக்குது. Or outposts in between. ஸோ அவங்க வந்து எலக்ட்ரிக்ஸு இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குது, கன்ஸு எல்லாமே இருக்குது அந்த அவுட் போஸ்ட் நடுவில். இந்த ரேடாரில் அவங்க சுற்றிட்டு இருப்பாங்க. A lot of people. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இருக்காங்க. We can figure it out. ஓகே நம்ம என்ன நடக்குதுன்னு ஃபிகர் பண்ணலாம். Okay. அதாவது பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். Assuming he's in there. How do we ஸோ நம்ம எப்படி அங்கே போகிறது, எப்படி அசீம் பண்ணுறது? We can corner one of the patrols and get confirmation. ஸோ நம்ம வந்து அந்த பெட்ரோல்ஸை வந்து நம்ம Be fine. அவங்க கிட்ட போய் பேசலாம், கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். I'm sure they'll be happy to offer that. ஓகே நம்ம அவங்க நீ நினைக்கிற Them. அவங்க வந்து ஹாப்பியாக நம்மளை ஏற்றுக்குவாங்களா? இல்லை நம்ம சமாதானப்படுத்திடலாம், கவலைப்படாத அப்படின்றான். Okay, what do you want to do? ஓகே இப்போ நீ என்ன பண்ணலான்ட்டு இருக்கிற சொல்லு. நான் சொல்கிறது நீ கேட்கலன்னா அப்போ நீ என்ன எதை பிளான் வச்சுருக்கியா? What is going on with you? உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு நல்லா தானே இருக்க, என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்றா. ஓகே Mel's pregnant. மெல், ஓகே மெல் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாமா. ஓகே ஃபைன் ஃபைன். Okay. இப்போ அவளுக்கு புரிஞ்சிருச்சு போல. Not just that, though. இல்லை அது மட்டும் நான் என்ன இப்போ காங்கிரஸ் சொல்லணுமா? They're gonna want to turn back. ஸோ இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி வேணால் ஒன்று ஆபத்தாக இருக்கலாம், இல்லைன்னா அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இந்த மக்கள்லாம். நீ அவளுக்கு போய் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதானே, அவளை வந்து சமாதானப்படுத்த வேண்டியதானே. I fucking knew I couldn't count on you. எனக்கு புரியுது, நீ எப்போவுமே என் கூட இருந்ததில்ல, You want? எனக்கு புரியுது, எனக்கு என்ன வேணுமோ அதே தான் உனக்கு வேணுன்றேன். ஆனால் எந்த ஒரு காரணத்துக்காகவும் Hey, Don't. ஏய் தொட்டாதுடா. அவ்வளோ கைஸ். ஸோ இவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு போல. ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போடக்கூடாது கைஸ் அப்படின்ட்டாங்க. ஓகே நான் லாட்ஜில் உன்னைய நான் பார்க்குறேன், நான் போகிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவன் பாட்டுக்கு போகிறான், உனக்கு வழி தெரியுமா? அவன் பாட்டுக்கு போயிட்டான் கைஸ். கைஸ் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆபி வந்து ஓவனை வந்து 2 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஓவனும் ஆபியும் பிரேக்கப் ஆகிட்டாங்க சில சண்டையில். ஸோ ஓவன் வந்து மெல்லுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. ஸோ அவளை வந்து காப்பாற்றுறதுக்காக ஓவன் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிறான். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து இந்த ஜாம்பிஸ் உலகத்தில் வந்து தனியாக இருக்கக்கூடாது, திடீர்னு பேபி வந்து டெலிவரி ஆயிடுச்சுன்னா அவளுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவனுக்கு ஒரு ஃபீலிங். ஸோ ஆபிக்கு என்னென்னா கடைசி வரைக்கும் ஓவன் வந்து இவனுக்கு கிடைக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங். ஸோ இவளோட வழி வந்து ஒரு கெத்தான வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிமுறை. ஆல்ரைட் கைஸ் நம்ம போயிடலாம். ஸோ ஆபிக்கு நடந்த சம்பவம் என்னது, ஓவனுக்கு உண்மையாக நடந்த சம்பவம் என்னது, மெல் யார், அதெல்லாம் வந்து ஃபர்தராக நம்ம போக போக பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஓவன் நம்மளை கழட்டி விட்டு போயிட்டான், எந்த சைடு போகிறதுன்னு தெரில. அண்ட் நம்ம ஆபி கேரக்டராக மாறி இப்போ நம்ம விளையாண்டுக்கிறோம் கைஸ். கைஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே மோட்டிவேட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா எக்ஸ்க்ளூசிவ் நம்ம சேனலில் தமிழில் வருது, உங்களுக்காக நான் தமிழில் டப் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் கேம் பிளே எல்லாமே. கைஸ் நம்ம சர்க்கிட்டே போயிடலாம். லெட்ஸ் கோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஃபர்தராக. You got Mel pregnant. மெல்ல எப்படியாவது ப்ரெக்னென்ட் ஆகிட்டான். டென்ஷன் ஆகிறாங்க இவன் அது கேட்டு. ஓ ஜாம்பிஸ் கன் எடுத்துட்டா. ஜாம்பிஸ்லாம் பார்த்தீங்கன்னா செத்து போச்சா, உறைஞ்சிருக்குங்க. அவ்வளோ கைஸ் கீழே ஏதோ புல்லட்டா, சர்ச் பண்ணணுமா? நீ உயிரோட தானே இருக்கியா? இல்லை
ஸோ எலியோட ஆபி வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் கேமில். இவளுக்கு வர ஆப்போனன்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கொடூரமாக வருவானுங்க அப்படின்லாம் சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரோட கைஸ் பாருங்க எத்தனை ஜாம்பிஸ் வந்து உறைஞ்சு போய் அந்த பனியில் செத்து கிடக்குறானுங்க பாருங்க. அவரோட கைஸ் நம்ம ஸ்குவீஸ் பண்ணி போயிடலாம். ஓகே ஸோ இந்த வழியாக தான் நம்ம போயிடலாம். அண்ட் அவன் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு அவன் ஓடிட்டான். நம்ம இந்த இங்கே பாருங்க இங்கே ஒரு ஜாம்பி உறைஞ்சு போயிருக்குங்க. இது எப்படி இந்த மலைக்கு நடுவில் வந்து சிக்கியிருக்கு பாருங்க. அவரோட கைஸ் அப்படியே தள்ளி விட்டுறலாம். ஓகே ஃபைன். ஓகே நம்ம போயிடலாம். லெட்ஸ் கோ. ஓ போச்சுரா பிடிச்சிருச்சு. என்னடா அமைதியாக போதே நினச்ச பாக்ஸ் ரேப் இல்லையா? எஸ்கேப் போடு. இன்னும் இந்த அடி அடிக்குது. ஆல்ரைட் டாச் பண்ணிரு போடு. போச்சுரா உருண்டா போடு. தெரிச்சாம பாருங்க. ஃபைன். அவனுக்கு ஒன்றா அவன் வந்துடுவான். அவன் அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டாங்க. ஆல்ரைட் கைஸ். L1 to டாஜ். டாஜ்லாம் பண்ணலாங்க இதில். ஓகே மீல் அட்டாக். ஓகே மீல் அண்ட் டாஜ். மிதி. அவ்வளோதான். சதறிட்டான் அவன். ஆல்ரைட் கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இதில் டாஜ் பண்ணலாம். ஓகே ஃபர்ஸ்ட் ஜாம்பி ஷூட் பண்ணிடலாம் கைஸ். போடு. ஏம் ரொம்ப சென்சிட்டிவ் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததோட இது கொஞ்சம் சென்சிட்டிவ். அண்ட் நம்மகிட்ட ஒரே ஒரு புல்லட் தான் இருக்குது. ஓடிடலாம். இங்கே ஒரு ஜாம்பி வரான். டக்குன்னு மேலே ஏறிடலாம். அவ்வளோதான். இது மேலே அவள் ஏறி வர முடியாது. டக்குன்னு ஓடிடலாம். ஒருவேளை அவங்களால ஏற முடிஞ்சுன்னா நம்ம அவ்வளோதான் காலி. ஓகே L1 to ஹெல்த் கிட்டு போட்டுடலாம். ரைட் ஷோல்டரில் நல்லா அடிபட்டுருச்சு போல் அவளுக்கு. போட்டு சாத்திட்டான் அவன். அவ்வளோ கைஸ் நம்ம ஒரு புல்லட்டு தான் இருக்குது. ஒரு வழியில் புல்லட் கிடைக்கும். அந்த கிடச்சிருச்சு. சொல்லி வாய்மூல கிடச்சிருச்சுங்க. ரீலோட். ஓகே ஸோ இங்கேருந்து எப்படி போகிறது? நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். அதே தான் அவளும் சொல்கிறான். முட்டு சந்து சுற்றி பார்ப்போம். கீழே ஒரு வழி இருக்குது பாருங்க. ஓகே ப்ரோன் மோடில் போயிடலாம். ப்ரோன் மோட். கைஸ் ஸோ டார்ச் லைட். ஓகே எல்லா டுட்டோரியல்ஸும் வருது. ஆபி இது வந்து ரொம்பவே பேட் ஐடியா. ஓகே முன்னாடி இருக்கான் பாருங்க. அங்கே ஒருத்தர் இருக்காங்க. அவனை அப்படியே இங்கேருந்து வச்சு போட்டுடலாம். ஓடு. அவ்வளோதான். சதறிட்டான். கரெக்டாக இந்த வாட்டி கரெக்டாக ஹெட்ஷாட் போட்டாச்சு. ஃபைன். லெட்ஸ் கோ. ஆல்ரைட் லெட்ஸ் கோ. ஓகே ஸ்டாண்டு. ஓகே இந்த லுக் அவுட் எங்கே இருக்குது? அவன் காட்டினான் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவன் லாட்ஜில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ஓவன் வந்து போயிட்டான். ஆனால் இவன் வந்து அந்த லாட்ஜ் போல் அந்த லுக் அவுட்டுக்கு நான் பார்க்குறேன். டென்ஷன் ஆகிட்டாங்க. தனியாகவே நான் இருந்துக்கிறேன், எனக்கு பிடிக்கல போல் அப்படின்றான். ஓகே இந்த வழியாக தான் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டுக்கிறா. உள்ள ஜாம்பிஸ் இருக்குங்க. ஓகே ஃபைனலி எலியை வச்சு ஜாம்பிஸை அட்டாக் பண்ணலாமான்னு நினச்சேன். பார்த்தா ஸ்டோரியே வந்து ஆபியை வச்சு தான் ஜாம்பிஸை ஃபஸ்ட்டு ஜாம்பிஸ் கேம்லேயே. ஆல்ரைட் கைஸ் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. ஆல்ரைட் கிராப் அண்ட் கில்லா. ஓகே கிராப் பண்ணிடலாம். ஆல்ரைட் கில் பண்ணிடலாம். கழுத்தா மாட்டே உடச்சிடலாங்க அப்படியே. ஆல்ரைட் நம்ம புல்லட் வேஸ்ட் பண்ணிட்டு. ஆல்ரைட் ஓகே புல்லட் கிடச்சிருச்சு ஃபைனலி. ஆல்ரைட் லோட் பண்ணியாச்சு. நான் 5 புல்லட்டு. ஸோ பாத்ரூமில் ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. ஆல்ரைட் கைஸ் லெட்ஸ் கோ இந்த சைடு. ஓகே இங்கே ஒரு வழி இருக்குது. இதுவும் ஒரு 2 பாத்ரூமா இந்த வீட்டில்? பரவாயில்லையே. ஆக்சுவலாக ஒரு பாத்ரூம் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த வீடு. ஓகே இந்த சைடு தான் கிடைக்கும். புல்லட்ஸ் ஃபைனலி. ஆமஸ். ஓகே ஸோ 3 ரவுண்ட்ஸு 5 இது நம்ம லோட் பண்ணியாச்சு. இப்போ 6 புல்லட்ஸு 2 ரவுண்ட்ஸ். ஓகே ஃபைன். அண்ட் இங்கேருந்து நம்ம எப்படி போகிறது இப்போது வெளியே? எங்கேயாவது வழி இருக்கும். ஓகே கீழே ஒரு ஸ்டேர்ஸ் மாதிரி இருக்குது பாருங்க. ஓகே சுற்றி போயிடலாம் கீழே. ஓகே மெதுவாக இறங்கிடலாம். இங்கே இருக்கான் பாருங்க. ஹெட்ஷாட் அடிச்சிட வேண்டியதான். போடு. அவ்வளோதான் செத்துட்டான். 2-3 பேர் இருக்கானுங்களா? ஓகே பரவாயில்ல போட்டு பிறந்துடலாம். ஓகே ஹெட்ஷாட் வாங்கிக்கோ. அவ்வளோதான் முடிஞ்சான். 2 பேர் தான். ஆக்சுவலாக நம்ம ஹெட்ஷாட் வச்சிட்டோன்னா ஒரே புல்லட்டில் செத்துருவானுங்க. வழக்க போல தான். கைஸ் போயிடலாம். யாரும் ஜாலியாக போயிடலாம். ஓகே முன்னாடி கேட்டு தெரியுது. டோர் ஹைவே போயிடலாம். நான் வந்து ரொம்ப தூரத்தில் இங்கே பாருங்கள் 2-3 பேர் இருக்கானுங்க. அதான் கன் யூஸ் பண்ண வேண்டியதான், வேறு வழி இல்லை. சுற்ற வேண்டியதான். ஓகே ஹெட்ஷாட் வச்சிடலாம். போடு. அவ்வளோதான் செத்துட்டான். வரான். வாங்க யாராக இருந்தாலும் வாங்கடா. போடு ஹெட்ஷாட். ஓகே இங்கே ஒருத்தன். ஓகே ஏன் வைக்கிறக்குள்ள L1. ஆக்சுவலாக நான் டாச் பண்ணுறதே மறந்துட்டேங்க. டாச் பண்ணலாம். போடு வளர்ந்தாச்சு.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாஜ் பண்ணுறது எனக்கு திடீர்னு ஃபர்கட் ஆயிடுச்சுங்க மண்டை. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து டாஜ் பண்ண முடியாது. ஸோ அதே வந்து விளாண்டு பழகிருச்சு அப்படியே. ஓகே, நம்ம நிறைய இதில் வந்து ஸ்கில்ஸ் வந்து நிறையா. ஓகே, ரைட் சைடில் ஒருத்தருக்கான். நிறைய பில்ட் பண்ணலாங்க ஸ்கில்ஸை. டிசைனாக கொள்ளலாம் அவனுங்கள. அவ்வளோதான். ஹெட்ஷாட் புல்ஸாயா போட்டு. ஓகே, புல்ஸாய் ஹெட்ஷாட் எல்லாம் ஒன்று தான். செத்ததுக்கு புல்லட்டாவது கிடச்சி. கைஸ் இனி கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். ஓகே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ரொம்ப கொடூரமாக மாறிட்டு இருக்கு கிளைமேட்டு. ரோடு எங்கன்னே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதாமா. அவ்வளோ கைஸ் போயிடலாம். இப்போ தான் வந்து அந்த ஸ்னோவோட எஃபெக்டே எனக்கு கேட்குதுங்க. ஓ, குதிரையோட கால் தடயங்கள். Where's the patrol? இந்த பெட்ரோல் எந்த வழியாக போயிருக்குன்னு தெரில. அதாவது எதிரிங்களோட பெட்ரோல். இவங்க யாரை பார்த்தாலும் எதிரிங்களாக தான் நினச்சிட்டுப்பா. ஆல்ரைட் கைஸ். ஓகே, ஸோ ஓகே, இந்த சைடு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ எலி அண்ட் டீனா வந்துட்டு இருந்தாங்கல்ல, ஜோலை வந்து தேடி வந்துட்டு இருக்காங்க. எங்கே நடக்குதுன்னு பார்ப்போம். ஆல்ரைட் கைஸ், நம்ம இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம எபிசோட பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அந்த பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். Until then, bye.